Hi, hello students. Welcome to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே டாப் மோஸ்ட் காலேஜான பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் பத்தின 2026 கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜோட ஸ்லைட் ஃபெசிலிட்டிஸ், ஆஃபர் பண்ற கோர்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ், ஃபேக்கல்டி இன்ஃபர்மேஷன், பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ், 2025 டிஎன்ஏ ரவுண்ட் வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். 2025 க்ளோசிங் கட் ஆஃப், 2026 எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப், கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1951 ஸ்டார்ட் பண்ண காலேஜ் தான் இது. ஏக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 45 ஏக்கர்ஸ்ல வந்து இருக்குது. எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பீளமேடு, கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ல, ஏர்போர்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர்லயும் நம்ம காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் பார்த்தோம் அப்படின்னா 2006. அஃபிலியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். பாத்தீங்கன்னா நாக் வித் ஏ கிரேட் கொடுத்திருக்காங்க. என்பிஏன்னு சொல்லி பார்த்தோம்னா 22 டிபார்ட்மெண்ட் வந்து என்பி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைஃபை கிளாஸ் ரூம் இருக்கு. லைப்ரரி பொறுத்த வரைக்கும் 1 lakh plus புக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. லேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வெல் எக்யூப்மெண்ட் லேப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சென்டர் இருக்குது. அதாவது உங்களுக்கு என்ன ஒரு மெடிக்கல் நேம்னாலும் நம்மளோட கேம்பஸ்குள்ளேயே இருக்கு மெடிக்கல் சென்டர், நீங்க அதில் பார்த்துக்கலாம். ஆடிட்டோரியம் இருக்கு. டிரான்ஸ்போர்ட், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் இருக்கு. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃபர் பண்ற கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஜில பிஎன் பிடெக்ல வந்து 24 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிஎஸ்சி, ஏஇடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஐடி, இசிஇ, இந்த மாதிரி 24 கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. ஆஃப்டர் ரிசல்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த காலேஜ் பத்தின ஃபீஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் 2026 எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க கவுன்சிலிங் பத்தின என்ன டீட்டெயிலா இருந்தாலும் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்ல இருந்து கட் ஆஃப்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா நம்ம வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஃபேக்கல்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 468 ஃபேக்கல்டிஸ் வந்து எம்இ, எம்டெக், எம்ஃபில் முடிச்ச வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான் வந்து இங்க அவைலபிளா இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100+ கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்டர்ஸா வந்துட்டு இருக்காங்க. பெஸ்ட் பேக்கேஜா உங்களுக்கு 35 lakhs பெர் annumலயும் 50 lakh பெர் annum, 48 lakh பெர் annumல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆவரேஜா 4.9 lakhல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. கம்பெனி ஸ்டாஃப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், எல்என்டி, டிசிஎஸ், ஹெச்சிஎல், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்டர்ஸா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎன்ஏல உங்களுக்கு 2025 ரவுண்ட் வைஸ் உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இனிஷியல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல வந்து 1082 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்குது. ரவுண்ட் 3ல வந்து 945 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது. ரவுண்ட் 2ல வந்து உங்களுக்கு 77 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து 5 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா 23 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1050 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. இதுல ரிமைண்டர் 2 சீட் பாத்தீங்க அப்படின்னா ஒகேஷனல் குரூப்ல வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்குது. டோட்டலா உங்களுக்கு 99% வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல ரவுண்ட் 3 வரைக்கும் உங்களுக்கு இந்த காலேஜ்ல ஃபில் ஆயிருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜோட லாஸ்ட் இயர் டிஎன்ஏ 2025 க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 188.5க்கும், பிசியில் 182.5க்கும், பிசிஎம்ல 184.5க்கும், எம்பிசியில் 182, எஸ்சி 171, எஸ்சிஏ 146, எஸ்டிக்கு 162 க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 191.5, பிசிக்கு 187.5க்கும், பிசிஎம்ல 189.5க்கும், எம்பிசியில் 187.5க்கும், எஸ்சியில் 179.5க்கும், எஸ்சியில் 175.5க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டியில் சீட்டு எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 194க்கும், பிசி 192, பிசிஎம் 189, எம்பிசி 186, எஸ்சி 177.5, எஸ்சிஏ 183, எஸ்டி 185. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 194.5க்கும், பிசி 192.6க்கும், பிசிஎம் 192க்கும், எம்பிசி 191.5க்கும், எஸ்சி 187க்கும், எஸ்சிஏ 180க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு சீட் எதுவும் க்ளோஸ் ஆகல. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 191க்கும், பிசி வந்து 188.5க்கும், பிசிஎம் 185க்கும்,
எம்பிசி 187க்கும் எஸ்சி 179க்கும் எஸ்சிஏ 147.5க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 198.5க்கும் பிசி 198க்கும் பிசிஎம் 197க்கும் எம்பிசி 197 எஸ்சி 193.5 எஸ்சிஏ 193.5ஓட க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டிக்கு சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 199.5க்கும் பிசியில் 198.5க்கும் பிசிஎம்மில் 197.5க்கும் எம்பிசியில் 198 எஸ்சி 192.5 எஸ்சிஏ 188 எஸ்டிக்கு 179ஓட க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரிபிளிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 196க்கும் பிசியில் 196.5க்கும் பிசிஎம்மில் 195.5க்கும் எம்பிசியில் 196க்கும் எஸ்சியில் 189க்கும் எஸ்சியில் 180க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 196.5க்கும் பிசியில் வந்து 195.5க்கும் பிசிஎம்மில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 195.5க்கும் எஸ்சியில் 185.5க்கும் எஸ்சியில் 180க்கும் எஸ்டியில் 177.5க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இசிஇஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 198க்கும் பிசி 198 பிசிஎம் 197.5 எம்பிசி 197 எஸ்சி 190.5 எஸ்சிஏ 183 எஸ்டி 188.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இசிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 199.5க்கும் பிசி வந்து 189.5க்கும் பிசிஎம் 199க்கும் எம்பிசி 197.5க்கும் எஸ்சி 194.5க்கும் எஸ்சிஏ 194.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. ஃபேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 182க்கும் பிசி 179க்கும் பிசிஎம் 181க்கும் எம்பிசி 172.5க்கும் எஸ்சி 155.5க்கும் எஸ்சிஏ 160க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 198க்கும் பிசி 197.5க்கும் பிசிஎம் 196.5க்கும் எம்பிசி 197க்கும் எஸ்சி 189க்கும் எஸ்சிஏ 187க்கும் எஸ்டி 192க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 194க்கும் பிசி 192.5க்கும் பிசிஎம் 189.75க்கும் எம்பிசி 190.5க்கும் எஸ்சி 181க்கும் எஸ்சிஏ 165க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 195க்கும் பிசி 194.5க்கும் பிசிஎம் 194க்கும் எம்பிசி 192.2க்கும் எஸ்சி 184க்கும் எஸ்சிஏ 179க்கும் எஸ்டி 174.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 188க்கும் பிசி 183.5க்கும் பிசிஎம் 183க்கும் எம்பிசி 182 எஸ்சி 179 எஸ்சிஏ 164க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 193.5க்கும் பிசி 192க்கும் பிசிஎம் 193.5க்கும் எம்பிசி 191க்கும் எஸ்சி 176.5க்கும் எஸ்சிஏ 164.5க்கும் எஸ்டி 153க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 189.5க்கும் பிசி 185.5க்கும் பிசிஎம் 186.5க்கும் எம்பிசி 186.5க்கும் எஸ்சி 167.5க்கும் எஸ்சிஏ 165.5க்கும் எஸ்டி 159க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 186.5க்கும் பிசி 183.5க்கும் பிசிஎம் 182.5க்கும் எம்பிசி 181.5க்கும் எஸ்சி 164.5க்கும் எஸ்சிஏ 160க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 189க்கும் பிசி 186.5க்கும் பிசிஎம் 186க்கும் எம்பிசி 187க்கும் எஸ்சி 189க்கும் எஸ்சிஏ 171க்கும் எஸ்டி 161.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 187க்கும் பிசி 184க்கும் பிசிஎம் 184க்கும் எம்பிசி 186 எஸ்சி 167 எஸ்சிஏ 150யோட க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 195.5க்கும் பிசி 194.5க்கும் பிசிஎம் 192க்கும் எம்பிசி 192க்கும் எஸ்சி 181.5க்கும் எஸ்சிஏ 180க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 181க்கும் பிசி 178.5க்கும் பிசிஎம் 181க்கும் எம்பிசி 175.5க்கும் எஸ்சி 158.5க்கும் எஸ்சிஏ 131க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை.
நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 195க்கும் பிசி 176க்கும் பிசிஎம் 171க்கும் எம்பிசி 172க்கும் எஸ்சி 157க்கும் எஸ்சிஏ 141க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டியில் சீட் எதுவும் க்ளோஸ் ஆகலை. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். நீங்கள் கூகுள் ஃபார்மே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.